தான் இருக்கலாம். ஆனால் இந்த சரணப்பட்டி நூலகத்தை பொறுத்தளவு இன்றைக்கி வசதிகள் வந்து மிக குறைவாக இருந்தது. கீழே மட்டும்தான் போகிறது. மேலே எல்லா வசதிகளும் இன்றைக்கி வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூலகம் தான் இன்றைக்கி வந்து ஒரு மனிதன் வந்து படிப்பு தான் வந்து கல்வி வந்து ஒரு தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த புத்தகத்துக்கு இருக்குது. புத்தகத்தை நீங்கள் வந்து என்னதான் செல்ஃபோனில் வந்து நம்ம வீடியோ மற்ற டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட இன்றைக்கி நூலகத்தில் வந்து நீங்கள் டைம் ஒரு உண்மையான நண்பன் என்னன்னு கேட்டால் புத்தகம் தான். எல்லா நண்பரும் ஒரு கட்டத்தில் போயிடுவாங்க. புத்தகம் வந்து உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்குது. நீங்கள் அது கூட நம்ம ரொம்ப மின்கலாகிட்டேன்னா ஒரு புத்தகம் தான் வந்து இன்றைக்கி மனிதனை மேம்படுத்தும். தவறான வழிகளிலிருந்து அவன் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புத்தகத்துக்கு உண்டு. பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களெல்லாம் இரவு நேரங்களுக்கு வந்து அதிக நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மரணமடைந்ததுக்கு காரணம் வந்து இந்த புத்தகம் கூட சொல்லலாம். இரவு நேரங்களில் அவர் அதிகமாக படிப்பார். படிக்க ஆரம்பிக்கிறதே அவர் சுயசரியை படிச்சிடவங்களுக்கு தெரியும். 10 மணிக்கு தான் அவர் படிக்க ஆரம்பிப்பார். அதிகாலை 2 மணிக்கு தான் தூங்க போவார். அவருடைய நைட்டு ஒரு ஹேபிட்டே தான். 2 மணிக்கு மேலே அவர் படுக்க போவார். 5 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பார். அவர் தூங்குறது 3 மணி நேரம் தான். அவர் இறப்புக்கு அதுவும் ஒரு காரணமாக கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அவருக்கு வந்து கேன்சர் வந்தது. அறிஞர் அண்ணா அவருக்கு டாக்டர் மில்லர் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர். சார் ஒரு நாளைக்கு 10 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. சார் ஒரு 2 மணி நேரம் தள்ளி வைக்கிற புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதை படித்து முடிச்சிடுறேன் நான். ஏன்னா இந்த அறுவை சிகிச்சையில் என்ன வேணால் நடக்கலாம், இறந்தும் கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அண்ணா சொல்கிறார். அவருடைய மரணத்தில் போராடி இருக்கிறப்ப கூட அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற பேராவல் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி பகத்சிங் கடைசியாக அவர் தூக்கிட போனப்போ லாகூர் சிறையில் விட்ட கேட்குறாங்க, உங்களோட கடைசி கோரிக்கை என்ன ஜெயலலிதா கேட்குறாரு. ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், அது ஒரு 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், ஏன்னா அதுக்கு மட்டும் எனக்கு வாய்ப்பு கூட அப்படிங்கிறாங்க. அவர் தூக்கிட போகிறப்போ அவருக்கு வயசு 21 வயசு. அந்த மாதிரி தியாகிகள் வந்து நிறைய பேர் செத்து கோயிலோடு தெரிஞ்சு கூட கடைசி நேரத்தில் புத்தகம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆவல். அதே மாதிரி நீங்கள் சட்டமேதை அம்பேத்கர் எடுத்துட்டிங்கன்னா அவர் அமெரிக்காவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் லைப்ரரியில் இருப்பார். அந்த நூலகர் அங்கே இருக்கக்கூடிய நூலகர் வந்து டைமிங் என்னப்பா வீட்டுக்கே போக மாட்டேங்கிற, இங்கேயே இருக்கிற அதிகமான புத்தகங்கள் படித்தவர் அம்பேத்கர். அவருடைய முழு நேரமும் செலவிட்டார். அதனால தான் அவ்வளவு அறிவு அவருக்கு இருந்தது. அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து மூலதனம் என்ற ஒரு நூலை எழுதுவதற்காக 1250 நூல்கள் படிச்சிருக்கார். அவர் 1250 நூல்கள் படித்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு உலகமே மேற்கக்கூடிய புத்தகங்கள் எழுதின மூலதனம் இன்னைக்கு உலக தொழிலாளியினுடைய ஒரு பைபிள் அதுதான். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் டெவலப் ஆகும். கல்வி தான் எல்லாமே ஏற்றத்தாழ்வுகளை சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி கல்வி. அவன் படித்து பெரிய வேலைக்கு வந்தாலே எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆக இந்த கல்வி சரணப்பட்டி நூலகம் மட்டுமல்ல, எல்லா நூலகத்திலும் நாங்கள் உதவி செஞ்சுட்டு மீண்டும் இந்த பணி தொடரும் என்று இந்த கேமரா வாங்கி கொடுத்த கண்காணிப்பு கேமரா வாங்கி கொடுத்த ஹீரோடெக் நிறுவனத்துக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.